மக்களே வணக்கம். வெல்கம் டு அ பிராண்ட் நியூ ஷோ அபவுட் த 2024 ஐபிஎல். 2024 ஐபிஎல் பத்தி நீங்க பலதரப்பட்ட அனாலிசிஸ் ஷோ பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஒரு வித்தியாசமான அனாலிசிஸ் ஷோ. எங்க ஷோ பேரு தல ஸ்குவாட். அந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு 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 புத்துணர்ச்சி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் வெங்கி ஸ்ரீனிவாசன். நான் ஒரு குவிஸ் மாஸ்டர், ஒரு குவிசர். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு தீவிரமான கிரிக்கெட் ரசிகர். ஒரு சில பேர் என்னோட பழைய வீடியோஸ் ஏதாவது போன வருஷம் ESPN கிரிக்கெட் இன்ஃபோ தமிழ்ல கூட பார்த்திருப்பீங்க. என்னோட இணைய போறாரு ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு பயங்கர கிரிக்கெட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு நான் சொல்லுவேன் அவரை. அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல ஒரு வித்தக்காரர். இவர் பேரு வந்து கிருஷ்ணா கார்த்திக். நாங்க அவரை சிசின்னு கூப்பிடுவோம். சிசி வணக்கம், வாங்க. வணக்கம் வெங்கி, ஹாப்பி டு பி ஹியர். இட் இஸ் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ நம்ம பண்ண போறோம் இப்போ. அட்லீஸ்ட் டாக்கிங் அபவுட் கிரிக்கெட், ஃபேண்டசி அண்ட் ஜஸ்ட் ஜென்ரலி ஐபிஎல் எப்படி போகுதுங்கிறது நம்ம பேச போறோம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். கண்டிப்பா. சோ இந்த தல ஸ்குவாடுங்கிற இந்த யூடியூப் சீரிஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுற நேர்களே. நீங்க நிறைய பேர் வந்து ஃபேண்டசி கேம்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க. நிறைய ஃபேண்டசி ஆப்ஸ் இருக்கு. ஐபிஎல் 2024 ஒபிஷியல் ஃபேண்டசி ஆப் மை லெவன் சர்க்கிள், ட்ரீம் 11 பலதரப்பட்ட ஃபேண்டசி ஆப்ஸ்ல நீங்க ஆடிட்டு இருப்பீங்க. பெரும்பாலும் இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்ல எக்ஸாக்டா என்ன மாதிரி ஒரு டீம் போட்டா மேக்சிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த ஷோ. இதுல வந்து நாங்க நிறைய ஃபேண்டமும் கொண்டு வருவோம். இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கோட இன்னியோட சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். யாரை சப்போர்ட் பண்றோங்கிறத நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிசி வந்து தலை தோனியோட எங்க தலைன்னு ஒரு எல்லோ டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. நான் ஒரு ரெட் அண்ட் ப்ளூ டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கேன். பட் இருந்தாலும் இது ஃபேண்டம் பத்தின ஷோ இல்ல. நாங்க வந்து சிஎஸ்கேயா ஆர்சிபியான்னு அடிச்சுக்க போறது கிடையாது. எந்த டீமை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஃபேண்டசில நீங்க வெற்றி பெறலாம். அதை பத்தி தான் இந்த ஷோ. இந்த சீசன்ல நடக்க போற எல்லா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சஸையும் நம்ம கவர் பண்ணுவோம். குவாலிஃபயர் 1, 2, எலிமினேட்டர் அண்ட் ஃபைனலையும் கவர் பண்ணுவோம். அண்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் மேட்சஸ், தமிழ் பேசுற மக்கள் பாக்குற மேட்சஸ். தி ஷோ இஸ் ஃபார் எவ்ரிபடி. நாங்க தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயும் மிக்ஸ் பண்ணி பேசுவோம். பிளஸ் உங்களுக்கு சப்டைட்டில்ஸும் இருக்கும். சரி, ஷோக்குள்ள போலாம். இந்த முதல் எபிசோட் வந்து ஐபிஎல் 2024 முதல் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபியை பத்தி. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபேண்டசி பத்தி பேசுவோம். ஸோ சிசி, ஃபேண்டசி கேமிங்னா என்ன? அதுல வந்து இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்ன? நம்ம நேயர்களுக்கு குயிக்கா சொல்லுங்க. ஷோர் வெங்கி. ஸோ இப்போ ஃபேண்டசி கேம் நம்ம ஆட போறோம்னா என்ன பண்ண பார்க்கறோம்னா, முதல்ல வந்து நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ண பார்ப்போம். டீம் ஆஃப் 11 பிளேயர்ஸ். இதுல என்ன பண்ணணும்னா, இந்த 11 பேரை வச்சு ஒரு மேட்ச் நடக்கும்போது ஒரு பிளேயருக்கும் தே வில் ஸ்கோர் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு லைக் நீ ரன் அடிச்சுன்னா ஒரு பாயிண்ட், பவுண்டரி அடிச்சுன்னா சில பல பாயிண்ட் வரும், சிக்ஸ் அடிச்சா சில பல பாயிண்ட் வரும், ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு சில பல பாயிண்ட் வரும். அதே மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சா, ஒரு ஸ்டம்பிங் பிடிச்சா, ஒரு விக்கெட் எடுத்தா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எக்கனாமி ரேட்டுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்படிலாம் கூட்டி அடிச்சு பார்க்கும்போது ஒரு 11 பேர் நம்ம செலக்ட் பண்ணணும். லைக் திங்கிங் தட் இந்த மேட்ச்ல இந்த காம்பினேஷன் ஆஃப் 11 பேர் அண்ட் இந்த 11 பேர் கம்ஸ் ஃப்ரம் போத் டீம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி ஆடுறாங்கன்னா அந்த ரெண்டு டீமையும் கலந்து ஒரு 11 பேர் நம்ம செலக்ட் பண்ணணும், விச் வி பிலீவ் வில் கிவ் த மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் ஃபேண்டசி. ஸோ இதுல வந்து there are usually a few rules here and there. லைக் இப்போ இந்த வருஷம் வந்து ஒஃபிஷியல் பார்ட்னர் ஃபார் ஃபேண்டசி வந்து லைக் உங்களுக்கு மை லெவன் சர்க்கிள். அவங்களோட ரூல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு 4 செக்மெண்ட் இருக்கு. ஒரு செக்மெண்ட் வந்து விக்கெட் கீப்பர்ஸ், ஒரு செக்மெண்ட் வந்து பேட்ஸ்மேன், ஒரு செக்மெண்ட் ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு செக்மெண்ட் போலர்ஸ். இவங்களோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க. எல்லா செக்மெண்ட்லயும் மினிமம் ஒருத்தர் எடுக்கணும். எல்லா செக்மெண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 பேர் எடுக்கலாம். ஸோ எனி செக்மெண்ட் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் டீம் கேன் பி எனிதிங் லைக் 8 பேட்ஸ்மேன் எடுக்கிறேன், ஒரு கீப்பர், ஒரு பவுலர், ஆல்ரவுண்டர் அப்படியும் எடுத்துட்டு போய்க்கலாம். இல்லைன்னா ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் வாட் எவர் நம்ம காம்பினேஷன் போறோம் அப்படியும் எடுத்துட்டு போய்க்கலாம். இவ்வளவுதாங்க ஃபேண்டசி. வெரி ஈஸி டு பிளே, வெரி ஆக்சசிபிள். அண்ட் இதுல எப்படி நீ விளாடுவோம் மேட்டரும் நான் சொல்லணும். லைக் ஜென்ரலி வந்து இதுல வந்து நம்ம வந்து இப்போ வாட் வி டூ இஸ், நம்ம வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்புக்குள்ள போனீங்கன்னா மை லெவன் சர்க்கிள்குள்ள உங்களுக்கு ஒரு குட்டி வாலெட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும். லைக் தேர் ஆர் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் கேம்ஸ் நம்ம விளாடலாம். அந்த இதுக்கு நம்ம போவோம். அப்புறம் என்ன மாதிரி கேம்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கேம்ஸ் பிக் பண்ணணும் டு மேக்ஸிமைஸ்ங்கிறது நம்ம போவோம். பட் ஜென்ரலி த கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டு நம்ம போய் சில கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணணும். இந்த கான்டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் வெங்கி ஒரு பிரைவேட் கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணி தட் கேன் பி பிட்வீன் த டூ ஆஃப் அஸ் ஆல்சோ. ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ, இப்போ நான் ஒரு 20 ரூபா போடுறேன், வெங்கி ஒரு 20 ரூபா போடுறேன்னா the winner will get 37 to 38 rupees வர மாதிரி ஒரு கான்டெஸ்ட் இருக்கலாம். இல்லைன்னா பப்ளிக் கான்டெஸ்ட் போயிடலாம். பப்ளிக் கான்டெஸ்ட் போனோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. And obviously the pool is bigger, the prize money is bigger, but the odds of winning also comes down drastically. அவ்வளவுதான்.
ஸோ இதுல என்ன முக்கியம்னா நம்ம 2 டீம்ல இருந்தும் 2 அணிகள்ல இருந்து நம்ம பிளேயர்ஸை எடுத்தாகணும். நீங்க தீவிரமான சிஎஸ்கே ஃபேனா இருக்கலாம், இல்ல ஒரு தீவிரமான ஆர்சிபி ஃபேனா இருக்கலாம். ஆனா ஃபேண்டசில ஜெயிக்கணும்னா நீங்க பார்க்க வேண்டியது பேலன்ஸ்டா உங்களால 2 டீம்ல இருந்தும் சேர்த்து எப்படி ஒரு 11 பேர் உள்ள ஸ்குவாடை நீங்க அமைக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம். சிசி வந்து நம்ம எக்ஸ்பர்ட் டேட்டா அனலிஸ்ட், அவர் நிறைய அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் ஒரு ஸ்குவாடை பிக் பண்ண போறாரு நாளைக்கோட கேமுக்கு. மக்களை ஞாபகம் வச்சுக்கங்க, இது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். நீங்க வந்து மை லெவன் சர்க்கிளோ ட்ரீம் லெவலோ நீங்க எந்த ஃபேண்டசி ஆப் ஆடும் போதும் ஃபைனல் டிசிஷன் உங்களுது. நீங்க தான் வந்து உங்க கட் ஃபீல்னு ஒண்ணு இருக்கு, உங்க இன்ஸ்டிங் ஒண்ணு இருக்கு. அதை வச்சு நீங்க கண்டிப்பா போகணும். இதை நாங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனா உங்களுக்கு வழங்குறோம். வெங்கி இன்னொன்னு ஆட் பண்ண விரும்புறேன் வெங்கி. இது வந்து இன்னொன்னு நம்ம கட் ஃபீல் ஒண்ணு, இன்னொன்னு நம்ம எல்லாரும் இது வந்து ஒரு ஜாய்க்காக தான் ஆடுறோம். ஸோ தேர் ஆர் ஆல்வேஸ் லைக், இது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃபேண்டசி வந்து ஒரு ரொம்ப சீரியஸா தொழில் மாதிரி எடுத்துட்டு ஆடுறது வேற, ஒரு ஜாலிக்கு ஆடுறதுங்கிறது வேற. அண்ட் வி ஆர் கேட்டரிங் வெரி கிளியர்லி டுவர்ட்ஸ் பீப்புள் ஹூ வாண்ட் டு பி அ மிக்ஸ் ஆஃப் போத். இது வந்து அவங்க ஃபேன்ஸ், அவங்க ஜாலியா ஆடுறாங்க. ஆனா ஓரளவுக்கு அவங்களுக்கு சீரியஸ்னஸ் இருக்கு. இதை நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு கேமை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஷோ உங்களுக்கு. ஒரு கேமுக்குள்ள நீங்க ஸ்குவாட பிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜெனரல் கண்டிஷன்ஸ் எப்பவுமே நம்ம பாக்குறது நல்லது. இப்ப முதல் போட்டி பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்குல நடக்க போகுது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல. சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் இது வரைக்கும் ஐபிஎல்ல வந்து 161. ஸோ நீங்க வந்து இது ஒரு சின்னசுவாமி மாதிரி ஒரு 210 220 அடிக்கிற விக்கெட்டும் கிடையாது. ஒரு லக்னோ இல்ல டெல்லி மாதிரி ஒரு 120 130 அடிக்கிற விக்கெட்டும் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 160 அடிக்கிற நல்ல விக்கெட்னு சொல்லலாம். ஸோ சிசி இந்த இன்புட்டை வச்சு நம்ம என்ன கணிக்க முடியும்? இந்த ஆவரேஜ் ஸ்கோருங்கிறத நம்ம பாக்குறோம். பட் இது வந்து இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் ஸ்குவாடை பத்தி? ஸோ இதுல நம்ம வந்து டக்குன்னு பார்த்தோன்னே ஒன்று தோணும் வெங்கி, என்னதுன்னா நம்ம வந்து பிக் பண்ற ஸ்குவாட் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ நான் வந்து சின்னசாமியில் ஆடுறேன்னா ஐ கேன் பிக் ஐ வெரி ஹெவி பேட்டிங் யூனிட், பிகாஸ் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வருதுங்கிறது வந்து கொஞ்சம் லைக் ஆப்வியஸ்லி அங்கங்க விழும். ஆனா உங்களுக்கு இப்போ நீங்க 160 பாத்தீங்கன்னா there is a role for a power play bowler, there is a very good role for spinners, there is a role for death bowlers. இது 3 பேருக்கும் இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க பேட்டிங் பார்த்தாலும் உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ரோல் இருக்கு. இட்ஸ் a very balanced game. லைக் ஃபினிஷர்ஸ்க்கும் ஒரு ரன் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இட் ஆல்வேஸ் லுக்ஸ் லைக் யாரா பிக் பண்றதுங்கிறது முதல்ல இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு டக்குன்னு எனக்கு எப்பவுமே ஒரு டிலமா வரும் நிறைய பேரோட, இவனையாங்கிறது. தட்ஸ் யூசுவலி த கைண்ட் ஆஃப் கேம் யூ எண்ட் அப் அட். இட்ஸ் வெரி பேலன்ஸ்ட். சரி, சோ நம்ம தியரி பேசுறதுக்கு பதிலா நேரா வந்து பிராக்டிகல்ஸ்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இப்ப சிசி வந்து டீமை செலக்ட் பண்ண போறாரு. அவரோட டீமை நானும் சேர்ந்து அவரோட வந்து செலக்ட் பண்ண போறேன். சில விஷயம் நாங்க அக்ரி பண்ணுவோம், சில விஷயம் வந்து நாங்க வெஹமெண்டா டிஸ்அக்ரி பண்ணுவோம். தட் இவங்களை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது என்ன பேசிஸ், என்ன அனாலிசிஸ், எவ்வளவு இமோஷன் அதுல இருக்கு, எவ்வளவு ரேஷனல் அதுல இருக்கு அப்படிங்கறத இப்ப நீங்க பார்க்க போறீங்க.